ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எஸ்பிஓ டாஸ்கில் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி செஞ்சு முடிக்கணும், அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் தெரியக்கூடிய லாகின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை அங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்படி நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய வெல்கம் பேஜ் வரும். அதை ஸ்க்ரோல் பண்ணி டுடே டாஸ்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போகும் பொழுது கோ டு அப்படின்னு காட்டுது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். அது ப்ளே ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தென் கோ டு டாஸ்க் பேஜ்னு ஷோ ஆகுது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் பேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிரும். இங்கே ரேட்டிங் வைஸ் தான் சேல்ஸ் டீமாக இருந்தாலும் ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் அவங்களுக்கு பேமெண்ட் என்ட்ரி ஆகும். தென் இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுடைய வீடியோவுடைய லென்த் 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும். அண்ட் நம்மளுடைய ஃபேஸ் முக்கியம் கிடையாது, ஆனால் நம்ம வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் நம்ம கொடுக்கணும் அந்த வீடியோவுக்கு. அதுவும் ஸ்பான்சர் கண்டென்ட்டில் நம்மளுடைய வாய்ஸ் தான் இருக்கணும். தென் இங்கே தெரியக்கூடிய இந்த பிக்சரை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய வீடியோவில் அந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டை நம்மளுடைய ஓன் வாய்ஸில் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, அது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோ டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு காட்டுது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோடை கிளிக் பண்ணிடுங்க, டவுன்லோட் ஆகிரும். தென் இதை தான் நம்ம வீடியோவில் வச்சு நம்ம எடிட் பண்ணணும். அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட்ஸ், அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது அண்ட் சேம் கண்டென்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடக்கூடாது. தென் நம்மளுடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணலாம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் இந்த ஸ்பான்சர் கீ அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த ஸ்பான்சர் கீயை நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதை நம்ம கொடுக்கணும். தென் மறக்காமல் அதை காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய யூஆர்எல் அண்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் சூப்பராக ஃபினிஷ் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தட் தான். நம்ம டாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பைமோ டி ஷாப்பிங் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இதோ இங்கே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2 விதமான ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று கூகுள் ப்ளே ஸ்டோரு அண்ட் ஆப் ஸ்டோர், இது ரெண்டுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கூகுள் ப்ளே தான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அந்த ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக்கிங் லோட் ஆகும். இப்படி லோட் ஆனதுக்கப்புறமா அது சேஃப் அப்படின்னு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஒன் சேஃப் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த ப்ளூ ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே என்டர் ஆகுங்க. அப்படி நீங்கள் என்டர் ஆகும் பொழுது அங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது அலோ கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே உங்களுக்கு என்டர் ஆகும். இப்போ லெஃப்ட் சைட் தெரியக்கூடிய அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் அங்கே கேட்கும். ஸோ உங்களுடைய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதே சமயம் எஸ்பிஓ ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் தவறிடுவீங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு என்டர் ஆகிரும். என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அட்ரஸ் அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே நீங்கள் லெஃப்ட் சைடு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கீழே மை அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் மை அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ அவைலபிளாக இருக்கிற அட்ரஸை நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் உடனே பண்ணுங்கள். அண்ட் இதன் மூலயமா ஷாப்பிங் பண்ணி நிறைய நீங்கள் பெனிஃபிட்ஸை நீங்கள் அடையலாம். அதற்கு இந்த பைமோ டி ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஆப்
அப்போ நம்மளுக்கு கொடுத்த எஸ்பிஓக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு யூடியூபை டச் பண்ணுங்கள். தென் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய எடிட் பண்ண வீடியோ அங்கே இருக்கும். தென் அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஆல்ரெடி கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்ச அந்த ஸ்பான்சர் கீவேர்டை வந்து இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இது சம்மந்தமாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் கண்டென்ட் டிஸ்க்ளைமர் அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுவுமே கிளிப்போர்டில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். தென் ரிட்டன் பேக் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டைட்டிலை வந்து இங்கே கொடுக்கணும். மினிமம் நம்ம வந்து 100 வேர்ட்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதையுமே வந்து நான் வந்து கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே நம்ம தம்ப்நெயிலை ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம Y2 ஸ்டுடியோவை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்க அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் சிம்பிள் காட்டும் ரைட் சைடில். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒரு எடிட் ஆப்ஷன் காட்டும். தென் அதையும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும் பொழுது என்ன தெரியும் அப்படின்னா கீழே கஸ்டம் தம்ப்நெயில் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கேலரிக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற தம்ப்நெயில் அங்கே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே உங்களுக்கு ரைட் சைடு வந்து டன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அந்த டன்னை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மீண்டும் சேவ் அப்படின்னு காட்டும். ஸோ அது சேவையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் தம்ப்நெயில் வந்து உங்களுடைய வீடியோவில் ஃபிட் ஆகிரும். அவ்வளோதான். ஈஸியாக வந்து நம்ம தம்ப்நெயிலை யூடியூப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டு வாட்ச் அப்படின்னு உங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பெய்ட் ப்ரொமோஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு க்ரோமை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். தென் சர்ச் பாரில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா studio.youtube.com லாகின் அப்படின்னு கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆப்ஷனில் வந்து லாகின் அப்படின்னு காட்டுது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும் பொழுது உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது அங்கே சேனல் டேஷ்போர்டில் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோவில் அந்த கோ டு அனலைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உங்களை லெஃப்ட் சைடு தெரியக்கூடிய அந்த எடிட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் அந்த பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணும்போது ஷோ மோர் அப்படின்னு காட்டுது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும் பொழுது அங்கே பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு வருது இல்லையா, அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது அங்கே ஒரு சின்ன வந்து ஒரு பாக்ஸ் காட்டும் அந்த பெய்ட் ப்ரொமோஷனில். அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் சேவ் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் சேவ்ட் அப்படின்னு காட்டிடும். அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம பெய்ட் ப்ரொமோஷன் நம்மளுடைய யூடியூப் வீடியோவுக்கு வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ கரெக்டான முறையில் அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் தம்ப்நெயில் சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. தென் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து எனேபிளில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் மோர் கொடுத்து பாருங்கள். நம்ம கரெக்டாக அந்த ஸ்பான்சர் அந்த கீவேர்டை வந்து கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் கண்டென்ட் டிஸ்க்ளைமரையும் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து வீடியோவை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது அங்கே ஷேர் அப்படின்னு தெரியக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கீழே பாருங்கள் காப்பி லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அந்த லிங்க்கை காப்பி லிங்க் அப்படி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வீடியோவுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிரும். அவ்வளோதாங்க. இப்போது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம டாஸ்க்கை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க டாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோடைய யூஆர்எலை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய யூடியூபோடைய யூஆர்எலை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். தென் நம்மளுடைய டைட்டிலையுமே வந்து நம்ம வந்து கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். தென் டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ வந்து நம்ம வந்து கிளிப்போர்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம கிளிப்போர்டில் இருந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒன்றுமே இல்லை, நம்ம சப்மிட் அப்படின்னு பண்ணாலே போதும் நம்மளுடைய டாஸ்க் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிரும். வாங்க சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்ததும் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பாப்பப் வரும்.
வரும். தென் நம்மளுடைய டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிடுச்சு அண்ட் 72 ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ எப்படி வந்து இந்த ஸ்டெப்ஸை வச்சு நம்ம வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.